Welcome to Live in CA Fun Star channel. இன்னைக்கு May 5 and 6 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription-க்கு description-லையும் comment-லையும் கண்டிப்பா link இருக்கும். Make use of that to purchase the course. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அது வந்து இந்த வருஷத்தோட 2025ஓட எடிஷனை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எங்கே நடக்குதுன்னா பீகாரில், எஸ்பெஷலி பாட்னாவில் அண்ட் அதர் ஹோஸ்ட் சிட்டிஸ். பீகார்லேயே அதர் ஹோஸ்ட் சிட்டிஸும் இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் பக்கத்தில் இருக்க சிட்டிஸுமே இருக்குது. ராஜ்கிர், பகல்பூர், கயா, பெகுசாராய், நியூ டெல்லி, இது எல்லாத்துலேயுமே வந்து நடக்குது. திஸ் இஸ் த 7th edition ஆஃப் திஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அண்ட் வர்ச்சுவலாக தான் ப்ரைம் மினிஸ்டர் திறந்து வச்சார். அண்ட் யூ நோ பிகாஸ் ஆஃப் வாட் அப்படின்னு அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூ ஏஜ் ஸ்போர்ட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ், ஸ்பெக்கஸ்ட்ரா, அந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மொத்தமே வந்து நம்மளோட இதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் லாங் டேர்ம் விஷன் ஆஃப் 2036 ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்போர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இதில் ஷோகேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 27 காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஒரு டெமோ ஸ்போர்ட். அந்த ஒரு டெமோ ஸ்போர்ட் தான் ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதா. தென் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்கஸ்ட்ரா ஓகே, ஸ்போர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஈவெண்ட்டாக தான் இதில் இருக்குது. ஸோ 27 ஈவெண்ட், ஒரு டெமோ. நம்மளோட அது என்ன மேஸ்கெட், அந்த மேஸ்கெட்டோட பேர் என்னென்னா லயனோட சேர்த்து இருக்கும், கஜ சிம்ஹா, அதுதான் இந்த வருஷத்தோட மேஸ்கெட்டு. அப்புறம் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஆர்ச்சரி, அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், பாக்ஸிங், சைக்கிளிங், ஃபென்சிங், ஃபுட்பால், கட்கா, ஜிம்னாஸ்டிக்ஸ், ஹாக்கி, ஜூடோ, கபடி, கலரியப்பட்டு அப்படின்னு அந்த கையில் கேடையும் அண்ட் வால் வச்சு சண்டை போடுவாங்க இல்லையா, அது, கோகோ, மலகம்ப், ரக்பி, அந்த இந்தது வாட் இஸ் திஸ், ஐ எம் நாட் ஷுர். ஓகே, ஷூட்டிங், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், தங், வாலிபால், வெயிட் லிஃப்டிங், ரெஸ்லிங், யோகாசனம். ஸோ இது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா. மே மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. May 4 கண்டினியூஸாக இட் இஸ் கோயிங் ஆன் அப் டு 15th May வரையும் போகுது. அண்ட் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நடக்குது. 27 காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ், ஒரு வந்து டெமோ ஸ்போர்ட். ஸோ மொத்தம் 28. தட்ஸ் இட். அந்த கஜசிம்ஹான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கஜன்சிம்ஹான்றது வந்து மேஸ்கட் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். அதில் வந்து வால்மீகி டைகர் ரிசர்வ் அண்ட் கேக்டடிக் டால்ஃபின் சாங்சுவரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் அதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ த லோகோ அது பொறுத்து தான் இருக்குது. அண்ட் தேர் இஸ் அ சாங், கேல் கேலாங் பீகார் கேலாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக ஒரு சாங்குமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூ கேன் சி. அது மேஸ்கெட் வந்து கஜசிம்ஹாவா, அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஏன்ஷியன் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ் நலந்தா அண்ட் போத்கயாவில் பாலா பீரியடில் ஒரு மித்திக்கல் கிரியேச்சராக தான் இதை கொண்டு வந்தாங்களாம். லயன் அண்ட் எலிஃபண்ட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கஜசிம்ஹாவில் லயன், ஐம் நாட் ஷுர், இப்போ இதில் காட்ட முடியுமா, வெயிட். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்களா, கயா, பகல்பூர், பெகல்சரி, ராஜ்கிர், பாட்னாலாம் நடக்க போகுது, நியூ டெல்லியில் நடக்க போகுது. 27 காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் 1 டெமோ ஸ்போர்ட், அதுதான் அந்த ஸ்போர்ட். அண்ட் எங்கெல்லாம் நடக்க போகுது, லோகோவை பற்றின விஷயம், அப்புறம் கேல் கேலாங், இதுதான் கேல் கேலாங், பீகார் கேலாங். அண்ட் இந்த லோகோவில் பீகாரோட அந்த மேப் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மேப் இருக்க மாதிரி பீகாரோட மேப் இருக்குது. இதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. தட் இந்த ஒரு பீகாரோட அந்த ஸ்டேட் மேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த புத்தாவோட இது அண்ட் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் திஸ், ஓகே, அகெயின் இட் இஸ் கம்மிங். லோகோ இதெல்லாம் திரும்ப வருது போல். அதில் தான் வந்து அந்த பீகாரோட ஸ்போர்ட்டிங் விஷயங்கள் என்ன, ஆர்டிஸ்டிக்கலாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அண்ட் அந்த தீம் கேல் கேலாங் பீகார் கேலாங்கன்றதை எக்கோ பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்ட் அந்த மகபூதி டெம்பிள், இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, வால்மீகி டைகர் ரிசர்வ், இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி திஸ் லோகோ வில் பி தேர். ஸோ இஃப் யூ வாண்ட் ஐல் ஜூம் இட். ஸோ இந்த இங்கே ஓரத்தில் இருக்கா ஒரு சிங்கம், புத்தா, அது ஒரு டெம்பிள், இது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க.
தென் இந்த கஜசிம்ஹா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் தான் வந்து இட் இஸ் அந்த அந்த காலத்தில் பாலா டைனஸ்டி இருக்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் பாலா பீரியடில் நாலந்தா அண்ட் போத்கயாவில் இருக்கிற ஸ்கல்ப்சர்ஸில் வந்து இந்த மாதிரி தான் எலிஃபென்ட் சிம்பிள் வித் லயன் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் போல். ஸோ அதனால கஜசிம்ஹான்ற இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை வந்து தே ஹாவ் அனௌன்ஸ்டட் ஆஸ் மேஸ்கட். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் த 15 முடியுதா, ஸோ நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் டேலிலாம் எவ்வளோ, யார் சோஃபார் எப்படி இருக்காங்க, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போது 10th May நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போதைக்கு பார்க்கும்போது மகாராஷ்டிரா வித் 24 கோல்டு அண்ட் 21 சில்வர் 21 பிரான்ஸோட டோட்டல் 66 மெடலோட ஃபர்ஸ்ட் இருக்குது. செகண்ட் கர்நாடகா, தேர்ட் ராஜஸ்தான். தமிழ்நாடு 6th பொசிஷனில் இருக்குது, 6 கோல்டு 5 சில்வர் 12 பிரான்ஸ் 23 மெடல்ஸோட தமிழ்நாடு இஸ் இன் 6th பொசிஷன். ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ பார்த்துக்கலாம் ஆஃப்டர் 15th. அண்ட் வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அதில் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படின்றவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வந்து எல்லாருமே க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்தியாவிலேருந்து. ஸோ இந்த ஆஃப்டர் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் நோ ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அது வந்து நிறைய க்ரிட்டிசைஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி வரையில். இப்போயுமே வந்து நம்மளோட ரேங்கிங் இஸ் நாட் ஸோ குட் இன் பொசிஷன். ஸோ பட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 8 places ஹையராக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இப்போது வந்து சம்டைம்ஸ் நம்ம பார்க்குற நியூஸஸ் எல்லாமே வந்து உண்மையாக பொய்யானே தெரியாத அளவுக்கு இருக்கும். தேர் ஆர் நியூஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் நியூஸ் யூடியூப்லேயுமே இருக்காங்க who get paid from the subscribers. அதாவது நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரெவென்யூவே. நம்ம பார்க்குற வியூஸ்னால தான் ரெவென்யூவே. தே won't get ad from various other people like even from the government. ஃபார் இப்போ கும்பமேளாவுக்குலாம் வந்து எவ்வளோ ஆட்ஸ், எவ்வளோ நீங்களே இஃப் சப்போஸ் நீங்கள் ஹிந்து ஆர் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ்வலாக ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை. பட் அந்த மாதிரியான ஆட் ரெவென்யூ மூலமாக சம்பாதிக்காத சில உண்மையான ஜேர்னல்ஸுமே இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பாராட்டணும். பிகாஸ் தே டூ கிரிட்டிசைஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டேப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன் கைண்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ஜேர்னலிஸ்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ் கவர்னர் ஆஃப் புதுச்சேரி ஒருத்தவங்களோட ஷீ இஸ் அன் IAS ஆஃபீஸர் டூ. ஸோ அவங்களோட டேப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஷீ யூஸ்ட் ஹர் பவர் டு கண்ட்ரோல் அவங்களோட பொண்ணு. அண்ட் சில உண்மையான சில க்ளூஸ் கிடச்சிருக்கு. லைக் ஒரு ஸ்விஸ் டிப்ளமேட்டோட ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கான க்ளூ கிடச்சிருக்கு. பட் ஷீ டிடன்ட் டேக் கேர் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தேர் இஸ் அ ஃப்ரீடம் வென் கம்பேர்ட் டு சர்டன் அதர் கண்ட்ரீஸ் லைக் பாகிஸ்தான். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இதையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்னும் we didn't have that much of a support from the government. அவங்கள எதிர்த்து ஏதாவது நம்ம சொன்னோன்னா they used to do whatever they can do. So இந்த வருஷம் வந்து we are in 51st position. லாஸ்ட் இயர் 159ல இருந்தோம். ஸோ 8 place வந்து மூவ் ஆகிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வித் அ ஸ்கோர் ஆஃப் 32.96 ஸ்கோர். ஸோ யார் ஃபர்ஸ்ட்னா நார்வே தான் ஆப்வியஸாக. they are the one குளோபலாக பப்ளிஷ் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் RFS which is headquartered in Paris, France. அங்கெல்லாம் நிறைய லிபரல் தாட்ஸ் உள்ள பீப்புள். ஸோ அதனால they do have this kind of இண்டெக்ஸ். 180 கண்ட்ரீஸை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அதில் ப்ரெஸ் ஃப்ரீடம் அண்ட் மீடியாவோட இண்டிபெண்டன்ஸை பொறுத்து ஸ்கோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்கோர் பொறுத்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி, லீகல் என்விரான்மெண்ட், மீடியா ப்ளூரலிசம் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் ஜேர்னலிசம் தான் அப்ஜெக்டிவ். அண்ட் குளோபல் டிக்ளைன் இன் ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரீடம் டியூ டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, ஓனர்ஷிப், கான்சன்ட்ரேஷன் அண்ட் சென்சார்ஷிப். ஸோ இதுதான் வந்து இப்போது இந்தியாவிலையுமே ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. மேஜராக இருக்கிற டாப் companies who are supported by the political parties are taking over the என்ன சொல்கிறது மீடியா அவுட்லெட்ஸ். அப்படின்றக்கப்போ they can't say against கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பெட்ரோல் ப்ரைஸு, டீசல் ப்ரைஸ்லாம் வந்து ஏறிச்சுன்னா மக்கள் என்ன மாதிரி
அதை வந்து பார்க்குறாங்கன்றத ஒரு 5-10 இயர்ஸ் பேக் வந்து அதெல்லாம் போய் கேட்பாங்க. இஃப் யூ சி நியூஸ் பேப்பர்ஸில் டிவியில் நியூஸஸ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 hour தான் நியூஸ் வரும். அப்போல்லாம் 24/7 நியூஸஸ் கிடையாது இல்லையா? அதுலேயே இஃப் சப்போஸ் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து கூட்டியிருந்தாங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு கவரேஜ் இருக்கும். இப்போல்லாம் யூ கான் ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் இது நியூஸஸே யூ கான் ஃபைண்ட், பிகாஸ் ஜஸ்ட் கூடியிருக்கு அப்படின்றது மட்டும் பார்ப்பீங்களே ஒழிய அதுக்கான கமெண்ட் ஃப்ரம் த பப்ளிக் வந்து இருக்காது மோஸ்ட்லி. ஒருவேளை ஆப்போசிஷன் பார்ட்டி ரூலிங்கில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரூலிங்கில் இருந்தால் யூ மைட் see 1 or 2 நியூஸஸ், பட் அதையுமே வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேர் இஸ் அ கண்ட்ரோல் ஓவர் மீடியா பை த கவர்மெண்ட், ஸோ which is not so good. Attention to the challenges journalists faced under the authoritarian regimes and economic stressமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட்ஸ் வந்து அவங்க வேலை பார்க்குற அந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணும்போது தே கான் கம் அண்டர் அந்த ஒரு இண்டிபெண்டன்சி இருக்க மாட்டேங்குது இப்போது. பிகாஸ் அந்த பர்டிகுலர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் நான் வச்சுருக்கேன், நியூஸ் டுடே அப்படின்னு, அது அப்படி ஒரு இது இருக்கா, ஐயோ என்ன பேர் சொன்னாலும் சிஏ ஃபன்ஸ்டா நியூஸ்னு வச்சுப்போம். சிஏ ஃபன்ஸ்டான்னு ஒரு நியூஸ் இது இருக்குது, நான் வந்து அதில் ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போம். நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறேன், சிஏ ஃபன்ஸ்டாவில் ஹெட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நோ வி கான்ட் பப்ளிஷ் திஸ் நியூஸ். ஏன்னா ரூலிங் பார்ட்டியோட அலையன்ஸில் இருக்க சர்டன் அதர் கம்பெனிஸ் ஆர் அதர் பிராண்ட்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் ஆட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆட்ஸ் எல்லாம் நம்ம ஒருவேளை இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணால் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு தான் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கவர்மெண்ட்டை க்ரிட்டிசைஸ் பண்ணுற நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போது இந்தியாவில் மோஸ்ட் ப்ரிவலன்ட் திங். அதனால தான் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தட், பிகாஸ் அவங்களுக்கும் ஃபினான்ஸ் தேவை இல்லையா. அண்ட் ப்ரொமோட் குளோபல் அவேர்னஸ், அக்கௌண்டபிலிட்டி ரிகார்டிங் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் இல்லை. ஆக்ஷனபிள் டேட்டா ஃபார் பாலிசி மேக்கிங், சிவில் சொசைட்டி அண்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ். முன்னாடியெல்லாம் ஒரு ஸ்கீம் வந்து எந்தளவுக்கு ஃப்ளாடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போலாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஸோ தீஸ் ஆர் த ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் சொல்கிறதுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. தட் இஸ் நம்மளும் இன்னும் கொஞ்சம் அலோவ் தெம் டு ஸ்பீக் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது அகேன்ஸ்ட் பாகிஸ்தான்னு போகும்போது வி ஆர் ஸ்டாண்டிங் டுகெதர். அஃப்கோர்ஸ் வார்னு கேட்குற யாருமே வந்து அவங்களோட சொந்த பிள்ளைங்களையோ இல்லை அவங்களே கூட போய் வாரில் நிற்கிறது இல்லை. ஹூ த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் த டிவி ஆங்கர்ஸ் ஹூ ஆர் ஷவுட்டிங் ஃபார் த வார், they are not going to be there. ஸோ ஜஸ்ட் அப்படி ஒரு டிஆர்பிக்காக ஃபேக் நியூஸஸ் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. ஐ நோ இப்போது இந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வாரில் யூ வில் பி க்ளூட் டு டிவி ஆர் நியூஸ் சேனல்ஸ் இன் யூடியூப். ஸோ லைவ் நியூஸ் எப்போவுமே வந்து ஃபீட் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்கும். பட் தட் இஸ் நாட் அ குட் ஐடியா அட் ஆல். ஸோ இந்த டைமில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே won't concentrate much on என்ன சொல்கிறது ஸ்டடீஸ். ஸோ இப்போ யூ மேக் யூஸ் ஆஃப் தேட் டைம் அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாங்க, ஒரு வெறுமன வீடியோ ஒரு தடவை ரிவிஷன் அது மட்டும் பண்ணிங்கன்னா கூட வென் எக்ஸாம் வரும்போது யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ். பிகாஸ் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும், ஏலினேட்டடாக இருக்காது, இதெல்லாம் என்ன நியூஸ் அப்படி இருக்காது. யூ வில் ஜஸ்ட் கெட் யூஸ் டு இட். ஸோ அதையாவது பண்ணுங்கள். பட் டோன்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் இன் whatever social media it is. So 180 countries la 160 faces significant challenges. 180 countries மொத்தமாக இருக்கு இல்லையா, அதில் 160 countries there is a challenge like financial stability of the media outlet. Especially யூஎஸில் உள்ள மீடியாலாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸ்லாம் வந்து 57th பிளேஸில் இருந்தது. இந்த வருஷம் வந்து 57 பிளேஸில் இருந்திருக்கு, விச் இஸ் ரேங்க்ட் 2 places ஃப்ரம் லாஸ்ட் இயர். துனிஷியா 129th பிளேஸ். ஸோ அதெல்லாம் வந்து 11 places கீழே போயிருக்கு. அர்ஜென்டினா 87 பிளேஸ், 21 places கம்மியாயிருக்கு. ஸோ யூ மைட் சி இந்த ரிப்போர்ட்லேயே வந்து நிறைய கண்ட்ரீஸ் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட ரூலிங் பார்ட்டி யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருப்பாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிற பாலஸ்டைனில் 163rd பொசிஷன், இஸ்ரேலில் 112th பொசிஷன். இந்த மாதிரி நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மீடியா ஓனர்ஷிப்லாம் மாறி இருக்கு. மீடியாவோட டைவர்சிட்டியே வந்து த்ரெட்டன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃப் சென்சார்ஷிப் பண்ணுங்கன்னு 46 கண்ட்ரீஸில் அவங்களையே வந்து புஷ் பண்ணியிருக்காங்க.
ஸோ லைக் ஆஸ்திரேலியா, கனடா, செக்கியா, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து 4 பிளேசஸ் டவுன் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. என்டையர் ஸ்டேட் ஓன்ட் கண்ட்ரோல் வந்து இருக்கிற கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, அதெல்லாம் வந்து 171 பொசிஷனில் இருக்குது. ஜார்ஜியா 114 பிளேசஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரிஸோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்தியா 151st பொசிஷன். அது ஏன் இங்கே 151st பொசிஷன், 8 ரேங்க்ஸ் அப் ஃப்ரம் 159. ஸோ விச் இஸ் அ குட் மூவ். ஸோ ஓரளவுக்கு இப்போ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கல் இண்டிகேட்டர், அப்புறம் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், லெஜிஸ்லேட்டிவ், சோஷியல் அண்ட் செக்யூரிட்டி, இதெல்லாம் தான் 5 இண்டிகேட்டர்ஸ் யூஸ்டு ஃபார் திஸ் இண்டெக்ஸ். 180 கண்ட்ரீஸில் நம்ம வந்து 151 இருக்கோம், விச் இஸ் நாட் ஸோ குட். பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இது வந்து நல்ல பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரிட்ரியா அப்படின்ற கண்ட்ரி தான் வந்து பாட்டம் மோஸ்ட் இந்த வருஷம், விச் இஸ் அ சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கன் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. ஸோ 80% ஆஃப் த எக்கனாமிக் ஸ்கோர் வந்து அந்த கண்ட்ரிலெலாம் வந்து போலரைஸ்ட் அண்ட் ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நார்வேன்னு சொன்னேன்னா, செகண்ட் எஸ்டோனேஷியா, தேர்ட் நெதர்லாண்ட்ஸ், ஃபோர்த் ஸ்வீடன், ஃபிஃப்த் வந்து ஃபின்லாண்ட், 6th டென்மார்க், 7th அயர்லாண்ட், 8th போர்ச்சுகல், 9th சுவிட்சர்லாண்ட், 10th செக்கியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி. லாஸ்ட் பார்க்கும்போது எரிட்ரியா. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ ஹாவ் டு சி. இந்த கண்ட்ரியை பற்றி நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. ஸோ I'll just look into it. ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், லெஜிஸ்லேட்டிவ், சோஷியல், செக்யூரிட்டி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப 2 digit, அதாவது 2 digit தான் எல்லாமே, 10, 15 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான மார்க். அதாவது நார்த் கொரியாவை விட மோசமான ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ அது என்ன கண்ட்ரி அப்படின்றத we should check. அப்புறம் ஆப்வியஸாக சைனா இருக்குது, 178. 177ல் சிரியா இருக்குது, 176ல் ஈரான், 175ல் ஆப்கானிஸ்தான், டர்க்கிமெனிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து 174. ஸோ அந்த மாதிரி தேர் இஸ் அ ரிவர்ஸ் லிஸ்ட் ஆல்சோ. ஸோ இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த 5 இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன இண்டிகேட்டர்? பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், லெஜிஸ்லேட்டிவ், சோஷியல் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Then which Indian state ranked first in the Indian Justice Report 2025 among large and mid-sized states ன்னு கேட்டிருக்காங்க, which is கர்நாடகா. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டுன்றது வந்து சொல்கிறாங்க ஸ்டேட் வைஸாக தான் எடுக்கிறாங்க. பட் அந்த ஸ்டேட்டை வந்து we can't consider every state in India ஒரே மாதிரி நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாதுன்றதுனால தான் லார்ஜ் ஸ்டேட் தனியாக. யூஸ்வலாக இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸில் ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது we do have அந்த ஸ்டேட்ஸை வந்து பிரிச்சுருவாங்க. லார்ஜ் ஸ்டேட், மிட் சைஸ் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, அந்த மாதிரி தனித்தனியாக யூஸ்வலாக பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்ததில் கர்நாடகா ஓவரால் ரேங்கிங்கில் வந்து கர்நாடகா ஃபர்ஸ்ட், ஆந்திர பிரதேஷ் செகண்ட், தெலுங்கானா தேர்ட். ஸோ இது வந்து லார்ஜ் அண்ட் மிட் சைஸ். ஸ்மால் ஸ்டேட்ஸில் சிக்கிம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பீகார், சத்தீஸ்கர், ஒரிஷா இதெல்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்ஸ். ஷேர் ஆஃப் உமன் இன் போலீஸ் அதெல்லாமே வந்து கூடியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பப்ளிஷ் பண்ணது யார் இது அப்படின்னா, மல்டிபிள் சிவில் சொசைட்டி பார்ட்னர்ஸ். யாரெல்லாம் அந்த சிவில் சொசைட்டி பார்ட்னர்ஸ் அப்படின்னா, டாடா ட்ரஸ்ட்ஸ், தக்ஷ், சிக்லி, காமன் காஸ், டிஸ் பிரயாஸ், வித்யா சென்டர் ஃபார் லீகல் பாலிசி, இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த 4th edition which was launched in 2025 மேல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி, லீகல் எய்ட், ஹியூமன் ரைட்ஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாலிசி மேக்கர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சிவில் சொசைட்டி ஐடென்டிஃபை கேப்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி இன் லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் இருக்கா, ஜுடிஷியல் ப்ராசஸ் அண்ட் கோஆர்டினேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டெஃபிஷியன்சிஸ் லைக் அண்டர் ஃபண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ், பேக்லாக்ஸ் அண்ட் ஸ்டாஃபிங் ஷார்ட்டேஜஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ போலீஸ்லேயே வந்து அண்டர் ஸ்டாஃபிங் இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் வந்து தே ஆர் கிவிங் திஸ் ரிப்போர்ட். குளோபல் பெஞ்ச்மார்க் இருக்குது, ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் 2024ன்னு. ஸோ அதனோடைய கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் இஸ் அ டேட்டா ட்ரிவன் ரிப்போர்ட். இந்தியன் ஸ்டேட்ஸை ரேக் பண்ணுறாங்க ஆன் ஜஸ்டிஸ் ட்ரிவன் டெலிவரி அக்ராஸ் 5 pillars. என்ன அந்த 5 pillars அப்படின்னா, போலீஸ், ஜுடிஷியரி, பிரிசன், லீகல் எய்ட் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தே ஆர் டூயிங் திஸ். அண்ட் ஒரு இதுவும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார்? கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் செகண்டு, தேர்ட் தெலுங்கானா, ஃபோர்த் கேரளா, பாட்டம் ஸ்டேட்ஸில் உத்தரப்பிரதேஷ். ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் ஹூஸ் ரூலிங் தேர் அண்ட் ஹவு த ப்ராப்ளம்
என்ன இருக்காங்க. தேர் இஸ் அ மாப் மென்டாலிட்டி தேர். ஸோ தே ஓன்ட் அந்த லா அதெல்லாம் வந்து ஒழுங்காக பார்க்கவே மாட்டாங்க. அண்ட் வெஸ்ட் பெங்கால் தட் இஸ் ஆல்சோ அதர் எக்ஸ்ட்ரீம் சைட். ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்களா, பெண்டிங் கேசஸ் வந்து ஓவர் 5 crore மேலே கோர்ட்ஸில் இருக்குது இந்தியாவில். திஸ் இஸ் அ பிக்கெஸ்ட்டு பிளாக் மார்க் ஃபார் அஸ். ஸோ நிறைய பிளேசஸில் இதை கோட் பண்ணி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறதெல்லாம் யூ மைட் சி. ஸோ உங்கள் கோர்ட்டில் இவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டாக கூட நிறைய ரிட்டையர்டு ஜட்ஜஸை வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உள்ள சில ரொம்ப காலமாக பெண்டிங் கேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் குவிக்கான ஆக்ஷன் எடுங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதை பார்த்துருப்போம். ப்ரிசன் ஓவர் க்ரௌடிங் அதுவுமே இருக்குது. ஸோ நேஷ்னல் அக்யூரசி ஆக்குபென்சி, அதாவது நம்மளால் 100 people அக்காமடேட் பண்ண முடியும் ஒரு இடத்துல அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ராவாக 31 பேர் இருக்காங்க, விச் இஸ் நாட் ஸோ குட். அண்ட் சம் ஜெயில்ஸில் அது 4 மடங்காக கூட கூடுது. ஸோ ஒரு இடத்துல 10 பேர் இருக்கலாம்னா அங்கே 40 பேர் இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஓவர் க்ரௌடிங் இருக்குது. போலீஸ் பாப்புலேஷன் ரேஷியோவுமே வந்து 155 per lakh இருக்குது. பட் நமக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டது 197, பட் அது 155 தான் இருக்குது. அதுலேயும் பீகார்லலாம் 81 தான் இருக்கான், which is not so good because பீகார் யூபிலாம் வந்து ஓவர் பாப்புலேட்டட். அந்த பிமாரு ஸ்டேட்ஸே வந்து ஓவர் பாப்புலேட்டட், அங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற போது எப்படி அந்த லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, எப்படி மக்களுக்கு அந்த பயம் வரும், அதெல்லாம் ஒன்றும் வராது. அதனால தான் தேர் இஸ் மோர் க்ரைம் கேசஸ் தேர். ஆப்வியஸாக இங்கேயும் இருக்குது, பட் கம்பேரிட்டிவ்லி 1 clinic per லீகல் எய்டுக்குமே வந்து 1 clinic per 163 villages, which is not so good. And 41,553 lawyers and 43,050 paralegals இருக்காங்க. இந்தியன் ரேங்க் இன் ரூரல் லா ஆஃப் இண்டெக்ஸ் 2024ல் 142 கண்ட்ரீஸை ஆக்சஸ் பண்ணதில் நம்ம 79th பொசிஷனில் இருக்கோம். கிரிமினல் ஜஸ்டிஸ் ரேங்கிங்கில் நம்ம 89th பொசிஷன், சிவில் ஜஸ்டிஸ் ரேங்கிங்கில் நம்ம 111 globally, which is not so good. அதுக்கப்புறம் விமென் போலீஸ் பற்றி இதில் வந்து கொடுக்கல, பட் ஐ ஜஸ்ட் டெல் யூ 8% ஆஃப் த ஆஃபீஸர் போஸ்ட்ஸ் வந்து விமென் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 1000 ஆஃப் 4940 சீனியர் ஐபிஎஸ் ரோல்ஸ் வந்து மொத்தம் வந்து 4940 சீனியர் ஐபிஎஸ் ரோல்ஸ் இருக்குது. அப்படின்னா 1000க்கும் கம்மியான விமன் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம் அந்த ஐபிஎஸ் ரோல்ஸில். ஸோ 90% கான்ஸ்டபிள் அந்த பொசிஷன்லேயே வந்து விமன் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் 78% ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வந்து விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்னும் வந்து 100% ஆகலை. ஸோ அது ஒன்று இருக்குது. ஜஸ்டிஸ் டெலிவரியிலே கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே எப்படி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி 21,000 ஜட்ஜஸ் தான் இருக்காங்களாம். நம்மளுக்கு லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 15 per million. இதுதான் நம்மளுக்கு இருக்குது. என்ன நம்ம லா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது எவ்வளோன்னா 50 per million. ஸோ 50 per million ரெக்கமெண்ட் பண்ணது இப்போ 15 தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த கரண்ட்டாக அப்போ எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா 21,000 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. ஸோ விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ தேர் இஸ் அ வேக்கன்சி இன் ஹை கோர்ட், அதில் வந்து 33% வேக்கன்சி இருக்குது இன்னும். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் 21% வேக்கன்சி இருக்குது. ஆல்ரெடி ஓவர் 5 crore மேலே பெண்டிங் கேசஸ் இருக்கிறப்போ வேக்கன்சி வேறு இருந்துச்சுன்னா எப்படி கோர்ட்டில் கேசஸ் வந்து நல்லபடியாக நடக்கும், ஆர் த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க சொல்லுவாங்கன்றது ஒரு மேஜர் சேலஞ்ச். ஸோ பெர் கேபிட்டா ஸ்பெண்டிங், அதாவது லீகல் எய்டுக்காக ஒருத்தர் வந்து போய் ஒரு ப்ராப்ளம்னு கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஹோல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒருத்தரையும் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு ஆள் வந்து 6 ரூபாய் வந்து லீகல் எய்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓவரால் ஸ்பெண்டிங் டு ஜுடிஷியரி அது வந்து 182% per person per year அப்படின்னு இருக்குது. ஸோ நோ ஸ்டேட் அலோகேஷன் ஓவர் 1% ஆஃப் இட்ஸ் பட்ஜெட் ஆன் ஜுடிஷியரி பிகாஸ் தட் இஸ் நாட் தேர் டீல்னு நினைக்கிறாங்க போல். அண்ட் பேராலீகல் வாலண்டியர்ஸுமே வந்து 38% ட்ராப் ஆகிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். ஒன்லி 3 பேராலீகல் வாலண்டியர்ஸ் வந்து 1 lakhக்கு இருக்காங்க அப்படின்றது மாதிரி, ஒரு பெர் லேக் பாப்புலேஷனுக்கு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 படி அந்த பேராலீகல் வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுமே வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து மேஜர் மேன் பவர் கேப்ஸ் இருக்குது. 28% வந்து ஷார்ட் ஃபால் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன குளோபல்
நார்ம் என்னென்னா 222 போலீஸ் பெர் லேக் பீப்புளுக்கு இருக்கணும். பட் நம்மக்கிட்ட வெறும் 120 போலீஸஸ் பெர் லேக் பீப்புளுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்ம ஒரு போலீஸ் வந்து 831 பீப்புளுக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள், விச் இஸ் அ ஹியூஜ் பர்டன் ஃபார் தெம். ஸோ இது இன்னும் பெர் கேபிட்டா ஸ்பெண்டிங்கை பொறுத்து பார்க்கும்போது 1275. இதில் டாக்டர் இன்மேட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 1:775 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எத்தனை பர்சனுக்கு எவ்வளோ டாக்டர் இருக்கணும் அப்படின்றது பெர் லேக் பீப்புளுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது குளோபல் நார்ம் என்னென்னா 300 பர்சனுக்கு ஒரு டாக்டர், பட் 775 பர்சனுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க இந்தியாவில். ஸோ இது வந்து 2030 1.65 லேக்காக கெப்பாசிட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போவால் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து நிறையா எய்ம்ஸ் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சீட் கவுண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மாதிரி நம்ம பட்ஜெட்லேயுமே சொல்லியிருப்பாங்க. அண்டர் ட்ரையல்ஸில் இருக்கிற ப்ரிசனர்ஸோட எண்ணிக்கை மட்டுமே வந்து 76% இருந்திருக்கு. ஸோ அந்த ஓவர் க்ரௌடிங்க்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அவங்க வந்து அந்த அண்டர் ட்ரையல்லையே 3 to 5 years ஆஃப் தேர் லைஃப் வந்து கஸ்டடியிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் ஸோ ப்ரொடக்டிவ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தென் கேஸ்ட் பேஸ்டு செக்ரிகேஷன் அது வந்து ப்ரிசனில் இன்னமும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ எஸ்சி பீப்புளுக்கு வந்து அந்த கேஸ்டிஸ்ட் ப்ரொவிஷன் இன் 2024 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் கோல் எல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி 6% ஆஃப் த இன்மேட்ஸ் அதாவது ப்ரிசனர்ஸ் தே ஆர் கெட்டிங் எஜுகேஷன் அண்ட் 2%க்கு மட்டும்தான் வெக்கேஷனல் ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறதா 2022 ரிப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ 12th ரிசல்ட் வந்திருந்தப்போயுமே வந்து அப்போது யூ மைட் ஹாவ் சீன் முந்தா நேத்தா ஐம் நாட் ஷுர். ஸோ அப்போ கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா தட் ப்ரிசனர்ஸுமே வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க அண்ட் அதில் எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ கன்சர்னிங். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த நியூஸ் வந்து கோல்ட் சிக்கா ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து இந்த புது விதமான கோல்டு மெல்ட்டிங் ஏடிஎம்மை வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு ஏடிஎம் தான் இதுதான். இந்த மாதிரியான கியாஸ்க்ஸ் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட கோல்டை வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் மெல்ட், டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி அண்ட் அந்த வேல்யூ அன்னைக்கு வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை அதுவே நம்மளுக்கு மானிட்டரியாக அதாவது காசாக கொடுத்துரும். ஸோ திஸ் மிஷின். ஸோ இதை வந்து ஹைதராபாத்தில் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு சிக்கா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மேன் பவர் பண்ணிகிட்டு இருந்ததை ஏஐ யூஸ் பண்ணி மிஷின்ஸ் ஆர் கோயிங் டு டூ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை இந்த நியூஸில். ஸோ தட்ஸ் இட். அண்ட் 100 மிஷின்ஸ் வந்து இந்தியாவில் 100 அப்ராட்லேயும் இவங்க டிப்ளாய் பண்ணுறதுக்கான பிளான் அவங்கக்கிட்ட இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதை ரீட் பண்ணிங்கன்னா யூ மைட் நோ. எந்த பொசிஷனில் நீங்கள் இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணலை அப்படின்னா, ஈவன் இஃப் யூ ஆர் அன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே இருந்தாலும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணலை அப்படின்னா யூ வில் பி ஸ்டெப் டவுன் ஃப்ரம் யர் பொசிஷன் அப்படின்றதுக்கு இந்த நியூஸ் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஐஎம்எஃப்க்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போவாங்க. ஸோ தட் இஸ் கேவி சுப்ரமணியன். இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வாட் ஹீ டெட் இஸ் அவரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அவர் மேலே நிறைய அக்யூசேஷன் இருக்கிறதுனால இப்போ அவரோட டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே வந்து வாஷிங்டன் டிசியில் தான் ஐஎம்எஃபோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் ஹீ இஸ் ஒர்க்கிங். ஸோ அதுலேருந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் அவங்க வந்து ரீகால் பண்ணிட்டாங்க இவரை. ஸோ அவரை பதில் டாக்டர் கேவி சுப்ரமணியன் இவருக்கு பதில் கேவி சுப்ரமணியனுக்கு பதில் அனதர் பர்சன் அது நெக்ஸ்ட் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, பரமேஸ்வரன் ஐயர். ஸோ இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்ஸ் ஹேவ் டு பி டன். இஃப் நாட் இதுதான் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பரமேஸ்வரன் ஐயர் இஸ் அ ஃபார்மர் சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ நிறைய ஸ்வச் பாரத் மிஷனில் தான் அவரோட ஒர்க்ஸ் ஆர் மோர் அண்ட் ஹீ வாஸ் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிவ். இதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வேர்ல்ட் பேங்க்குக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஒர்க்கில் இருக்கார். அண்ட் அடிஷ்னலாக இவரை இன்டர்மாக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேர் வில் பி அன் ஆல்டர்னேட் இடி சூன். ஸோ அது வரையும் ஹி வில் பி ஆஸ் இன்டர்ம் அப்பாயிண்ட்டி. ஸோ ஐஎம்எஃப் ஏன் இப்போது அந்த அப்பாயின்மெண்ட்டை டக்குன்னு மாற்றினாங்க அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன் இஸ் பாகிஸ்தான் இஸ் சீக்கிங் $1 billion climate loan and $7 billion bailout
1 பில்லியன் கிளைமேட் லோனுங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சோஃபார் இவங்களுக்கு எவ்வளோலாம் கொடுத்துருக்கீங்களோ அமௌண்ட்டு அது எல்லாத்துக்கும் ரிவ்யூ கேளுங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. பட் அதையும் மீறி IMF வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் நியூஸ். ஸோ கொடுக்காதீங்க, தே ஆர் கோயிங் டு டூ டெரர் ஃபண்டிங் தான் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் மீடியா அவுட்லெட்ஸில் போய் பாகிஸ்தானோட மினிஸ்டர்ஸ் ஆர் அக்செப்டிங் த தே sponsored for terrorists and terror related things past, பட் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுறாங்க. பட் யூ மைட் சி ஒரு முக்கியமான டெரரிஸ்டோட மசூதியை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம். ஸோ அதில் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் வேர் டெட். அவங்களுக்கு டெரரிஸ்ட்டுக்கு மிலிட்டன்ஸாக நினச்சி அவங்களுக்கு அந்த ஃப்ளாக் கொடுத்து அண்ட் மிலிட்ரி ஜென்ரல்ஸ் எல்லாருமே நின்று அந்த ஒரு பர்டிகுலர் டெத் ஈவெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து ஷோஸ் தட் ஸ்டில் தே ஆர் அண்டர் டெரரிஸ்ட், இதுதான் மிலிட்டன்ஸ் கீழே தான் இருக்காங்க அப்படின்றது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் நவ் வித் ரெஸ்பெக்ட் டு பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அண்ட் IMF. ஸோ IMF ஆனால் கொடுத்துட்டாங்க அந்த 1.3 பில்லியன் கிளைமேட் லோனை. கிளைமேட்டுக்கு லோனு கொடுத்துருக்காங்க. அவங்க அதை அதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக தே ஆர் கோயிங் டு பை சம் அதர் ட்ரோன்ஸ் ஃப்ரம் டர்க்கி அண்ட் ஸ்பேஸ் என்னது ஏர் டு ஏர் மிசைல் ஃப்ரம் சைனா, அதை யூஸ் பண்ணி நம்மள்கிட்ட தான் அடிக்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் see. இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இவரை பற்றி இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஆல்சோ வாரன் பஃபட் who is a successful investor even now. ஸோ அவரோட CEO ஆஃப் பேக்கர்ஸ்ட்ரைன் ஹாத்வே அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதில் சிஇஓவாக அவருக்கு அடுத்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டார். ஸோ அது யாருன்னா கிரெக் எபெல் அப்படின்றவர் தான். ஸோ ஹீ இஸ் த வாரன் பஃபட். ஸோ இவர் தான் அவரோட அந்த பெர்க்ஷைர் ஹாத்வே அப்படின்றதுக்கு சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணிட்டார், விச் இஸ் இன் ஒமாஹா, USA சம்திங் இருக்குது போல். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் யூ மஸ்ட் நோ. ஸோ இந்த இது வந்து 1965 5லேருந்து இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி. இதை வந்து ஆரக்கிள் ஆஃப் ஒமாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்ட்ரி அமெரிக்கன் இன்வெஸ்டர் வாரன் பஃபட். ஸோ இப்போது அவரை கூட யூ மைட் ஹாவ் சீன் அந்த மின்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்வலாகவே மின்ட்டில். ஸோ அதில் கூட ஈவன் ஃபெப்ரவரியிலேயே கொடுத்துருந்தாங்க தட் வாரன் பஃபட் அவரோட US இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணி ஜப்பானில் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே நிறைய பேர் அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வித்ட்ரா பண்ணியிருந்துருக்கணும். பட் நவ் த டாலர் வீக்கன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு இந்தியா. பட் இந்தியாவிலையுமே வந்து தேட் இப்போ நேற்று பார்த்த நியூஸ்லாம் வந்து மார்ச் ஏப்ரல் நியூஸ். பட் இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் இப்போ இங்கேயும் பேனிக் ஆகி இங்கிருந்தும் வேறு எங்கேயாவது போகணும்னு நினைப்பாங்க. யா Greg Abel is a Canadian executive and vice chairman of இதே பர்டிகுலர் கம்பெனியில் தான் நான் இன்சூரன்ஸ் ஆப்ரேட்டராக இருக்கார். ஸோ கம்பெனிலேருந்து 2000லேருந்து ஹீ இஸ் ஒர்க்கிங். பஃபெட்டோட நேச்சுரல் சக்ஸஸராக எல்லாராலையும் வியூ பண்ணப்பட்டவர் அவர் தான். ஸோ ஆப்வியஸாகவே ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் கெட்டிங் பேக் டு த CEO பொசிஷன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ஸோ இந்த ஜீனோம் எடிட்டிங் ரைஸ் டைப் ஒன்று வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியா ரைஸ் வெரைட்டி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 2022லேயே வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லி GEAC அப்படின்னு ஒரு கமிட்டியை வச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாங்க தட் ஜீனோம் எடிட்டிங் பிளான்ஸை வந்து வித்தவுட் எனி கம்பல்சம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ரெகுலேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டியோட சேர்ந்து தே கேன் டூ ரிலீஸ் ஜீனோம் எடிட்டட் பிளான்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து சில சைட் டிரெக்டட் நியூக்ளியஸ் SDN 1, 2 இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜீனோம் எடிட்டட் ரைஸ் ஆர் ஜீனோம் எடிட்டட் பிளான் டைப்காக ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி தேர் ஆர் சம் ரூல்ஸ் லைக் ரூல் 7 to 11 அந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு government allowed genome edited plants to circulate in India. So institutional biosafety committee அப்படின்றவங்களும் இருக்காங்க which is under the environmental protection act. ஸோ அவங்களுமே வந்து ஜீனோம் எடிட்டட் க்ராப்புக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஃபாரின் டிஎன்ஏவை யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து they will help அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இருக்காங்க இல்லையா, திஸ் ஃபங்க்ஷன் அண்டர் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிகாஸ் எந்த ஒரு ப்ராக்ரெஸ்மே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நாலேஜுக்கு
தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ பேசிக்கலி வாட் இஸ் ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் அப்படின்னா, சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது. ஸோ அந்த டிஎன்ஏலேயே தே வில் டூ சம் சேஞ்சஸ். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஜெனட்டிக் மெட்டீரியல்லையே சில இது ஆட் பண்ணுவாங்க, சில இது ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை சில இது ஆல்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை பொறுத்து டிஎன்ஏல நம்மளோட டிஎன்ஏ இப்படி ஸ்பைரலாக இருக்கும் இல்லையா, அதில் ஒரு இடத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதெல்லாம் தேவை எது தேவையில்லை, நிறைய ப்ரொடக்ஷன் வரணும், ஆஸ் வெல் அஸ் அதோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியும் வந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது ரிலேட்டடாக தே வில் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒன்று தான் நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ அட்வான்ஸ்டு ரிசர்ச்சர்ஸ்லாம் அலோவ் பண்ணாங்க இந்தியாவில். கிளஸ்டர்ட் ரெகுலேட்டரி CRISPR அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் கிளஸ்டர்ட் ரெகுலேட்டரி இன்டர்ஸ்பேஸ்ட் பேலண்ட்ரோம் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் இது வந்து ப்ரோட்டீனோட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரைஸில் ஆர் பிளான்ட்ஸ்லேயே வந்து அந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஜீனோம் எடிட்டிங்லாம் பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அலோவ் வந்து 2022 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, DRR ரைஸ் 100 கம்லா அப்படின்னு சொல்லலாம், ஆர் பூசா DST ரைஸ் 1. இந்த ரெண்டையுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டி இன் த வேர்ல்ட். இதனுடைய ஈல்டு வந்து நல்லாயிருக்கும். கிளைமேட் ரெசிலியன்ஸ், ஏன்னா இப்போ வந்து எப்படி கிளைமேட் பேட்டர்ன் இருக்குன்னே தெரியாது பிகாஸ் ஆஃப் த கிளைமேட் சேஞ்ச். ஸோ அந்த கிளைமேட் ரெசிலியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் ரெசிலியண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிசோர்ஸஸ்மே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் வித்தவுட் இன்ட்ரடியூசிங் ஃபாரின் டிஎன்ஏ. நம்மளோட இந்தியன் வெரைட்டி ரைஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறது தான் இது ரெண்டுமே. DRR DAN 100 அப்படின்னு சொல்கிறாங்க, DHAN DAN 100ன்னு சொல்கிறாங்க. ஸோ DRR ரைஸ் 100 ஆர் கமலா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பூசா DST ரைஸ் 1, இது ரெண்டுமே தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டெவலப்டு பை ICAR யூஸிங் அந்த நான் சொன்னேன் இல்லையா CRISPR அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து யூஸ் பண்ணி அந்த ப்ரோட்டீன் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. CAS9 அப்படின்ற ஒரு ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எந்த ஒரு ஃபாரின் டிஎன்ஏவும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் ப்ரீட் கிராப்ஸ், நம்ம இந்தியாவிலே விளைகிற சில கிராப்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த DRR ரைஸ் 100 கம்லா அப்படின்றது வந்து சம்பா மகசூர் வெரைட்டி. அண்ட் இதில் உள்ள சைட் டிரெக்டட் நியூக்ளியஸ் 1 SDN1 அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதில் CKX2 அப்படின்ற ஒரு ஜீனை மட்டும் லைட்டாக டார்கெட் பண்ணி அதனுடைய கிரைண்ட் நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் நம்மளுக்கு அதிகமான மகசூல் கிடைக்குன்றதுனால. ஸோ இதனால் ஏர்லி மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ 15 to 20 டேஸ்க்கு முன்னாடியே, ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு 90 டேஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது 15 to 20 டேஸ் முன்னாடியே வந்து தே கேன் ஹார்வெஸ்ட் திஸ் ரைஸ். அண்ட் ட்ரஃப்ட் டாலரண்ட்டாக இருக்கும், தண்ணியே இல்லை அப்படின்னாலும் இட் வில், அதாவது தண்ணி கம்மியாக குடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹை நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ ஹை நைட்ரஜனோடு தான் இது இருக்கும். தென் பூசா DST ரைஸ் 1, அது வந்து மருதீரு 1010 டைப் வெரைட்டி. இதுவுமே வந்து ட்ரஃப்ட் ரெசிலியன்ட் அண்ட் சால்ட் டாலரன்ஸுமே இதில் இருக்குது. ஸோ உப்பு தண்ணிலையும் வளர்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இதுலேயுமே அந்த SDN1 ஜீனோம் எடிட்டிங் யூஸ் பண்ணி ட்ரஃப்ட் அண்ட் சால்ட் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜீனை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா 30 to 40% ஹையர் ஈல்டு கிடைக்கும். 14% ஹையர் ஆல்கலைன் சாலிட்ஸ் வந்து இதனால் அப்சர்வ் பண்ணப்படும். அண்ட் 9.67% ஹையர் இன்லேண்ட் சலினிட்டியில் இட் கேன் க்ரோ. ஸோ சைட் டிரெக்டட் நியூக்ளியஸ் டெக்னாலஜி, அந்த SDN சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெசைஸ் சேஞ்ச் இன் டிஎன்ஏ என்சைம்ஸ் வந்து அந்த டிஎன்ஏவோட நியூக்ளியஸ்லேயே தே வில் கோ அண்ட் சேஞ்ச். ஸோ இதன் மூலமா ஸ்மால் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன், எந்த ஒரு ஃபாரின் டிஎன்ஏவும் உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுலேயே சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த SDN அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் 1, 2 அப்படின்ற நம்பர் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த டிஎன்ஏல உள்ள பேட்டர்ன் சம்திங் நியூக்ளியஸில் அந்த எந்த பொசிஷன் இருக்கோ அதை பொறுத்து மாறும் அப்படின்றது தான். ஸோ எங்கே இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, பாரத் ரத்னா C. சுப்ரமணியன் ஆடிட்டோரியம், NASC காம்ப்ளெக்ஸ், நியூ டெல்லி, May 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா ஆப்வியஸாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபுல் ப்ளூன் வார்க்குள்ளே இன்னும் போகலை அப்படின்னு சொன்னாலும்
சில விஷயங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ வந்து சில ப்ராப்ளம் இருந்தாலும் நேற்று எமர்ஜென்சி என்ன சொல்கிறது எமர்ஜென்சி பீரியடுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் நேற்று ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படின்ற அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்றதை பார்த்துருந்தோம். இப்போ என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர், ஸோ நம்மளோட அந்த எர்த்தோட ஒரு லேயரையும் ஒரு பேர் வச்சு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியரில் போய் ஒரு ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ளைட் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது டிஆர்டிஓ தான். ஸோ இதுதான் அது. ஸோ அந்த ஷிங்புரா மத்திய பிரதேஷ் இந்தியாவில் தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்டிங் நடந்திருக்கு. டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ADRDE which is in ஆக்ரா. டிஆர்டிஓ கீழே இருக்கிற ஒரு லேப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இதனுடைய எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹை ஆல்டிடியூட் சர்வேலன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. என்வெலப் ப்ரெஷர் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்குது, எமர்ஜென்சி டீஃப்ளேஷன் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஆல்டிடியூட் ஹை ஆல்டிடியூடில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 7 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர் டெஸ்ட் பண்ணும்போது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நடந்திருக்கு. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ISRோட டிப்ளாய்மெண்ட்ஸ்க்கு, எர்த் அப்சர்வேஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே இட் வில் பி யூஸ்ஃபுல். ஆல்சோ ஃபார் த என்விரான்மெண்ட் மானிட்டரிங். ஸோ நிறைய விஷயங்கள் இனிமேல் இன்னும் புதுசாக பண்ணுவாங்க, வாங்குவாங்க. பிகாஸ் இந்த விஷயம் எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிறையா நடக்கும். ஸோ வெயிட் ஃபார் த பெஸ்ட். ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ECINET, ஸோ நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டெவலப் பண்ண ஒரு நியூ யூசர் ஃப்ரெண்ட்லி டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். இதுக்கு முன்னாடி 40க்கும் மேற்பட்ட ECIயோட எக்ஸிஸ்டிங் மொபைல் ஆப் அண்ட் வெப் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரே இதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆப். ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்மளோட யூசேஜுக்கு அலோவ் பண்ணல இன்னும். இதில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் ஆப் அப்படின்னா எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சிவில் சொசைட்டிஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே we can get through this app. ஸோ இதில் வந்து ஆத்தென்டிகேட்டட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், சிம்பிளிஃபைடு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், UX, அண்ட் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளோட எலக்ட்ரல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸை நம்ம இதில் டேக் டவுன் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஸ் இல்லாமல் ஒரே ஆப்பில் we can do அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் கியானேஷ் குமார் அப்படின்னு ஓவர் நைட்டில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி மார்ச் 2025 நடக்கும்போதே ஹீ கேவ் அன் இண்டிகேஷன் அபவுட் திஸ். பட் இப்போ வந்து வோட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் வோட்டர்ஸ் டர்ன் அவுட் ஆப்னு ஒன்று இருக்குது. CVigil அப்படின்னு ஒன்று, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். CVigil, அப்புறம் சுவித்யா 2.0, ESMS, சாக்ஷம், KYC அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த ஆப் வில் பி யூஸ்ஃபுல். பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸால் அப்பாயிண்ட் படுறவங்க தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து கவர்மெண்ட்டோடது, ஏஜென்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியோடது. அப்புறம் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரே ஆப் தான் இனிமேல். ஹேஸ் ஆல்ரெடி இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து 36 CEOs ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணி இதில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நம்மளுக்கும் வந்து இது சீக்கிரமாக வந்துடும் யூசேஜ்க்கு. வித்தின் நம்மளோட எலெக்ஷன் வரதுக்குள்ளே வருமானு தெரியல. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வேர்ல்டு பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து நடந்திருக்கு. ஃப்ரம் May 5 to 8 of 2025 வாஷிங்டன் டிசியில். இதில் வேர்ல்டு பேங்கோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து வாலண்டரி கைட்லைன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தே ஜாயின் தேர். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் பிளானிட்டரி, அர்பனைசேஷன், லேண்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் பேசியிருக்காங்க. அதில் நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்வமித்வா ஸ்கீமையும் கிராம் பஞ்சாயத்து கிராம் மன்சித்ர பிளாட்ஃபார்மையும் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வமித்வா ஸ்கீம் இஸ் ஃபார் சர்வேயிங் த ரூரல் ஏரியா. இப்போ அர்பன் ஏரியாவுக்குமே சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீமுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரூரல் ஏரியாவில் சர்வே பண்ணுற ஸ்வமித்வா ஸ்கீம் வந்து ஒரு 98% முடிஞ்சிருச்சு. மத்திய பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ஸில் 100% முடிஞ்சிருச்சு அப்படின்ற போது அதை நல்லபடியாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராம் மன்சித்ரா இது என்னென்னா டிஜிட்டல் பிளானிங் டூல். ஸ்வமித்வா ஸ்கீமில் என்ன மாதிரியான லேண்ட்ஸ் இருக்குன்றத டேட்டா வந்து மேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி
வில்லேஜ் லெவலில் டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம், டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி மேம்படுத்தலான்னு சொல்கிறது தான் அந்த கிராம் மன்சித்ரா. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம சைட்லேருந்து இந்தியன் டெலிகேட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ அவங்க விவேக் பரத் வாஜ் அவர் தான் வந்து போய் ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ சப்போர்ட்டிங் அஃபீஷியல்ஸ் லைக் ஆலோக் பிரேம் நாகர் ஹூஸ் த ஜாயின்ட் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அவங்களாம் வந்து போயிருந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தேர் இஸ் அ சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நெட்வொர்க். இது வந்து இன்டர்நேஷ்னல் லிங்கேஜஸோடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி சிபிஐ வந்து ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க in 2025 to dismantle this linkage with the child sexual exploitation network which is linked to international linkages. ஸோ அதுக்கு பேர் தான் HAWK 2025. ஸோ நம்ம சிபிஐ தான் அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ் பார்டர் கோஆப்ரேஷன் இன்வால்விங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த சிபிஐ லான்ச் பண்ணியிருக்குது. ஸோ அனௌன்ஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஆன நியூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். லைக் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இண்டிவிஜுவலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சைபர் எனேபிள்டு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸில் ஈடுபடுற நபரை தே கேன் டூ ஐடென்டிஃபை அண்ட் அரெஸ்ட் தட் இண்டிவிஜுவல். இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனோட தே கேன் டூ டிஜிட்டல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், சீஸ் அண்ட் அனலைஸ் த child sexual abuse material which is found in digital devices and legal framework that supports the cross border law enforcement because அந்த ஒரு பேரியர் இருக்குது. அதனால தான் இதை ஆப்ரேஷன் ஹாக்னு சொல்லி டார்கெட்டட் சைபர் கிரைம் கிராக் டவுன் பை சிபிஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் கோஆப்ரேஷனோடு இதை லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் மெட்டீரியல் ஏதாவது விஷுவலாகவோ ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒரு அந்த டார்கெட் பண்ணுற பர்சன் மேலே that will be also used against them. So primary targets யாருன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரும் வந்து இருக்குது. ஆன்லைன் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லை இஃப் தே அது ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டிஜிட்டல் ஸ்டோரேஜஸ் எல்லாத்தையுமே வந்து தே கேன் இது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 ஆப்ரேஷன் கார்பன், 2022 மேக் சக்ரா. சுதிர்மேன் கப் 2025 பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. இது வந்து ஒரு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப். இதோட 19th எடிஷன் தான் 2025 நடந்திருக்கு. 27th ஏப்ரல்லேருந்து 4th மே வரையும் நடந்திருக்கு. சைனாவில் தான் இது நடந்திருக்கு. ஸோ ஹோஸ்ட் சிட்டி வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2018 BWF பேட்மிண்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன். ஸோ அவங்க சைனாவுக்கு தான் இந்த ஹோஸ்ட் ரைட்ஸை வந்து கொடுத்தாங்க. ஸோ 2023 சைனீஸ் பேட்மிண்டன் அசோசியேஷன் ஜியாமென் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சிட்டியை தான் ஹோஸ்ட் சிட்டியாக நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே 2025 காம்படிஷன் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறைய இதுக்கப்புறம் இப்போது ஃபைனல் ரேங்கிங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் சைனா தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் சவுத் கொரியா, தேர்ட் பொசிஷன் 2 கண்ட்ரி ஷேர் பண்ணுறாங்க, இந்தோனேஷியா அண்ட் ஜப்பான். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரி எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11th பொசிஷன். ஸோ நம்ம வந்து 3 கோல்டு மெடல் கொடுக்கல, நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்காங்க. which is not so good position, but சைனா தான் வின் பண்ணியிருக்காங்க. 14th சுதிர்மேன் கப்பை வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணி they won this. ஸோ சுதிர்மேன் கப் வேர்ல்ட் டாப் மிக்ஸ்டு பேட்மிண்டன் டீம் across singles and doubles format. ஸோ சைனா தான் வின் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. சவுத் கொரியா இஸ் இன் செகண்ட் பொசிஷன். யாரெல்லாம் வின் பண்ணா அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக். இதில் வந்து மொத்தம் 19 எடிஷன், இதுதான் 19வது எடிஷன். அதில் 18 எடிஷனில் 14 எடிஷன் டைட்டில்ஸ் வந்து சைனா தான் வச்சுருக்கு. ஸோ பேட்மிண்டனில் தே ஆர் இன் அப்பர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க, எஸ்பெஷலி திஸ் சுதிர்மேன் கப்பில். ஸோ யா தட்ஸ் இட். இந்தியா இண்டெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் வந்து 99% இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்றது தான் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2023 UNDPயோட 2025 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நம்மளோட ரேங்கிங் வந்து 130th ரேங்கிங். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டோட நேம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். அனலைஸ் பண்ண இயர் வந்து 2023 டேட்டா. இந்தியாவோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க் வந்து 130 out of 193 countries. 2022 கால்குலேட் பண்ணியிருந்தபோது 133 பொசிஷனில் இருந்தோம். 130th பொசிஷன் இஸ் சம்வாட் குட். ரிப்போர்ட்டோட தீம் என்னென்னா மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஏஐ.
primary goal is to assess the global and national progress in human development, health, education and income. இது எல்லாத்தையுமே they will take into consideration. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோமா. ஸோ இந்த கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் இல்லை. யா லெட்ஸ் see. ஸ்டால்ட் ஹியூமன் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு டைட்டிலோடையே வந்திருக்கு. த குளோபல் ஹெச்டிஎல் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 1990க்கு அப்புறம் எக்ஸ்க்ளூடிங் 2020 அண்ட் 2021 கிரைசிஸ் தேர் இஸ் அ கொஞ்சமான இன்க்ரீஸ் தான். ஸோ ப்ரீ கோவிட் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து 2030க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எல்லா கண்ட்ரி மாதிரியே இதுலேயும் ஒரு இது இருக்குது. ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரேங்கிங்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஐஸ்லாண்ட், பாட்டமில் இருக்கிறது சவுத் சூடான். இது வந்து நீங்கள் இந்த இண்டெக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ஒரு 1 or 2 years அப்படின்னாலே இது ரெண்டுமே சேமாக இருக்கிறது யூ மைட் ஹாவ் நோட்டிஸ்ட். ஸோ ஐஸ்லாண்ட் வந்து 0.972 அப்படின்ற ரேங்கிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங் ஸ்கோரோடு இருக்குது. சவுத் சூடான் வந்து 0.388. ஸோ இதில் வந்து ஏன் ஜீரோன்னா அப்படி தான் 1க்கு க்ளோஸராக இருக்கிற கண்ட்ரியை வந்து டாப்லையும் 1 விட 1லேருந்து ரொம்ப ஃபாதராக இருக்கிற கண்ட்ரியை பாட்டம்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ தேர் இஸ் இன்இக்வாலிட்டி வந்து அதிகமாக க்ரோ ஆகுது. ரிச் அண்ட் புவர் ரெண்டு கிளாஸுக்குமான க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தேர் இஸ் அ டிஸ்பேரிட்டி அப்படின்ற மாதிரி இதிலேயே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஏ அண்ட் ஃப்யூச்சர் ஒர்க் ஃபோர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. தட் 20% ஆஃப் த பீப்புள் குளோபலி ஆல்ரெடி யூஸிங் ஏஐ டூல்ஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ். அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் 1 in 5 people அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 60% சர்வ்டு பீப்புள் பிலீவ் தட் ஏஐ வில் கிரியேட் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இருக்கிற வேலை போகுமா அப்படின்னு கேட்டால் லோ லெவல் ஜாப்ஸ் கண்டிப்பாக போகும். பட் அது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏஐ வரும் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏஐ தெரிஞ்சு வச்சுக்கிட்டா யூ வில் கெட் ஜாப். ஸோ ஏஐ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 2025 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐ பாலிசிஸை வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் யார் ஐஸ்லாண்டுன்னு பார்த்தோமா. அப்போ செகண்ட், தேர்ட், ஃபோர்த்தெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஐஸ்லாண்ட், செகண்ட் வந்து நார்வே, தேர்ட் ஆக்சுவலாக செகண்ட் பொசிஷனே 2 கண்ட்ரி இருக்கும், நார்வே அண்ட் ஸ்விட்சர்லாண்ட். ஏன்னா 970 0.970 அப்படின்ற ஸ்கோரோட செகண்ட் பொசிஷன். அப்போ ஆப்வியஸாக தேர்ட் பொசிஷன் எம்டிஐ, ஃபோர்த் பொசிஷன் வந்துடும். ஃபோர்த் இஸ் டென்மார்க், ஃபிஃப்த்து வந்து ஜெர்மனி அண்ட் ஸ்வீடன். 2 கண்ட்ரியுமே 0.959 அப்படின்ற ஸ்கோரோட. 7th ஆஸ்திரேலியா, 8th ஹாங்காங், அதாவது சைனாவோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஸோ அதுவும் நெதர்லாண்ட்ஸும் இருக்குது. 17th பொசிஷனில் தான் யூஎஸ் இருக்குது. இந்தியா வந்து 130th பொசிஷனில் இருக்குது அப்படின்றது தான் மேஜர் திங்ஸ் ஹியர். 2023ல் நம்ம 2022ல் 133ல் இருந்தோம், இப்போ 130th பொசிஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் நம்மளோட கண்ட்ரியை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா 0.70க்கு மேலே இருக்கணும். அதாவது 0.700க்கு மேலே இருந்தால் தான் ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு லிஸ்ட் ஆகும். மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் இருக்கிற கண்ட்ரி தான் நம்ம, பிகாஸ் ஆஃப் 130 அண்ட் நம்ம ஒரு ஸ்கோருமே வந்து 0.685 தான். ஸோ அதனால் வி ஆர் மீடியம் டெவலப்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் கண்ட்ரி. அதர் இந்தியாவோட நெய்பர்ஸ் லைக் சைனாலாம் 78th பொசிஷன் விச் இஸ் நல்ல பொசிஷன் இல்லையா. ஸ்ரீலங்கா 89th பொசிஷன், அதுவும் நல்ல பொசிஷன். பூட்டான் 125th பொசிஷன், அதுவும் நல்ல பொசிஷன். இதெல்லாம் இந்தியாவுக்கு மேலே இருக்கிற கண்ட்ரிஸ். யார்? சைனா, ஸ்ரீலங்கா, பூட்டான், இது 3மே இந்தியாவுக்கு மேலே இருக்குது. அதை தவிர்த்து பங்களாதேஷ் 130 தான் நம்மளோடைய சேர்த்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்க கண்ட்ரிஸ் அப்படின்னா நேபாள், மியான்மர், பாகிஸ்தான். நேபாள் 145th, மியான்மர் 150, பாகிஸ்தான் 168. அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தான் இதில் வரும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், நேஷ்னல் இன்கம், இதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட இண்டிகேட்டர்ஸ். அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் இந்தியாவில் ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்னென்னா இந்தியாவில் ஒரு பர்சன் எவ்வளோ வருஷம் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்றது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ 1990s வந்து இது 58.6 இயர்ஸ்ன்னு இருந்துச்சு. அதாவது அப்போல்லாம் வந்து 58 வயசு வரையிலும் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு ஒன்று வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடி இருக்காங்க. பிகாஸ் 60 வயசு வரையும் வாழ்கிறதுன்றது வந்து ரொம்ப ரேர் அப்படின்றதுனால. பட் நவ் 2023ல் 72 அப்படின்ற இயர் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக பீப்புள் கேன் லிவ் அப் டு 72 years because of நம்மளோட what to say hospital growth or medicine growth இதெல்லாம் சொல்லலாம். நேஷ்னல் ஹெல்த் மிஷன், ஆயுஷ்மான் பாரத்,
மிஷன், ஜனனி சுரக்ஷா யோஜனா, போஷன் அபியான், இதெல்லாம் வந்து ஹியூமன் ஹெல்த் ஆர் நேஷ்னல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸாக இந்தியா லான்ச் பண்ணதுனால அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது முடிஞ்சிச்சா, அடுத்து எஜுகேஷன் சைடு வருவோம். எஜுகேஷன் சைடில் இந்தியாவோட மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் வந்து 1990s 8.2 இயர்ஸ் தான் வந்து ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க வந்து 8 இயர்ஸ் தான் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நவ் இது வந்து 13 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டில் இட் இஸ் நாட் ஸோ குட். இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ், கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இருக்குது, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஆஃப்கோர்ஸ் NEP-யையும் கோட் பண்ணியிருக்காங்க, அண்ட் சமக்ர சிக்ஷா அபியான். இதெல்லாம் ஃபேமஸ் government initiatives to improve the quality, access and learning outcomes in India. அதுக்கப்புறம் தேர்ட் இது பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம். ஸோ கிராஸ் இதில் வந்து நம்ம எப்போவுமே புவராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுவாங்க மினிஸ்டர்ஸ் தான். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் இஸ் 1990 2167 இருந்துச்சு. இப்போது 2023 9046 இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. 135 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க பிட்வீன் 2015 to 2021 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் HDI. அதுக்கப்புறம் இல்லாமல் ஏஐ ஸ்கில் க்ரோத்தை பற்றி பேசியிருந்தாங்க. இதில் 20% ஆஃப் த இந்தியன் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறதாகவும் அவங்களால கண்டிப்பாக they can do more அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இன்இக்வாலிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ணணும் இந்தியாவில். பிகாஸ் அது வந்து 30.7% இருக்குது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லாஸஸ் இன் ரீஜன் அதுதான். அப்புறம் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி அதுவுமே இருக்குது. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து வெறும் 41.7% தான் இருக்குது, விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்மளோட 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் சீட்ஸில் 1/3 வந்து விமன் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ப்ராம்ப்டிவாக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த இயர்ஸ். ஸோ HDIயில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, HDIயோட வேல்யூ விச் இஸ் இப்போ எவ்வளோ வேல்யூ 130th பொசிஷனில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி 133rd பொசிஷனில் இருந்தோம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ரேங்கிங். அப்புறம் HDIயோட வேல்யூ 0.676. இதுக்கு முன்னாடி 0.676 இருந்தோம். இது 685. இப்போ 0.676 முன்னாடி இருந்தோம். ஸோ அந்த வேல்யூஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் 3 இண்டிகேட்டர்ஸ். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதுக்கு முன்னாடி 72 இருந்துச்சு, இப்போ 71.70 இருக்குது. இப்போ 71.70 இருக்குது, இப்போ 72 மாறி இருக்குது. ஸ்கூலிங் இயர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி 12.95 இருந்திருக்கு 2022. 2023 வந்து ஏன் மாற்றிட்டே இருக்கேன், 12.95 12.96 மாறி இருக்குது. அதுக்கப்புறம் மீன் இயர் ஸ்கூலிங் அந்ததுமே வந்து 6.857 இருந்தது, 6.88 மாறி இருக்குது. கிராஸ் நேஷ்னல் பெர் கேபிட்டா இன்கம் 2021 பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 8475.68 இருந்தது, இப்போ 9046.76 மாறி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்ட். அண்ட் ஏஐ பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. தட் டிஜிட்டல் எக்கனாமி டார்கெட் வந்து 1 trillion நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2028 அச்சீவ் பண்ணணும். 20% ஆஃப் த ஜிடிபி வந்து டிஜிட்டல் எக்கனாமியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் கூகுளோட ரிப்போர்ட் வந்து இதை சொல்லுது. அண்ட் மோர் வர்ச்சுவல் ரியாலிட்டி mulehunter.ai பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, விச் வாஸ் டெவலப்டு பை RBI. ஸோ டிஜிட்டல் ஃப்ராடை வந்து ஃப்ராட் யூஸிங் மியூல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுறதுக்கு தட் இஸ் கவர்னன்ஸ் எம்பவர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த டூல். அப்புறம் பாஷினி ப்ராஜெக்ட், பிகாஸ் டைவர்சிஃபைடு மல்டிலிங்குவல் கம்யூனிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. PM முத்ரா யோஜனா, ஸ்டாண்டப் இண்டியா, ஸ்டெம் பார்ட்டிசிபேஷன், விக்யான் ஜோதி, நிர்பயா ஃபண்ட், இதை பற்றி எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இது ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் ரிப்போர்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். ஸோ PIBயில் இதை பற்றின ஒரு ஃபுல் லென்த் இது இருக்குது, அதை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். பட் நம்மளோட ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் 0.70க்கு மேலே இருக்கிற கண்ட்ரியை தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வெறும் 0.685 தான் இருக்கிறதுனால we are மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் தான் இருக்கோன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ that's it. ஒரு பேங்க் ஏன்னு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த பேங்க் கிட்டத்தட்ட 1000 ஹோம் லோன்ஸ் இருக்குது.
அந்த ஹோம் லோனோட வர்த் எல்லாமே வந்து 500 crore இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹோம் லோன்ஸ் எல்லாம் இருக்குது, இஎம்ஐ வருது, பட் ஒரு பெரிய லார்ஜர் லோன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆர் இதை லிக்விடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபார் பேங்க்ஸ் டு ஹேவ் லிக்விட் கேஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்குது நம்மளோட பேங்கிங் சிஸ்டமில். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஹோம் லோன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பூலாக பண்டில் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பூல் பண்ணி செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பூல் பண்ணிவிட்டு பிடிசிஸ் கிட்ட வைக்கலாம். ஹூ ஆர் தீஸ் பிடிசிஸ் அப்படின்னா பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இது என்னென்னா கேஷ் ஃப்ளோஸ் லைக் இஎம்ஐ இதை பே பண்ணுவாங்க இல்லையா, பேங்க்குக்கு இஎம்ஐ பே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இஎம்ஐயை தே வில் பாஸ் த்ரூ டு த இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் பிடிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பாஸ் ஆகும். ஒன்லி இஃப் தே பே த இஎம்ஐ அது வந்து பிடிசி ஹோல்டர்ஸ் கிட்ட போய் சேரும். ஹோல்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம், பிடிசி ஹோல்டர்ஸ் கிட்ட போய் சேரும். வாட் இஸ் திஸ் பிடிசி ஹோல்டர்ஸ் ஆர் பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் யார் அப்படின்னா, இந்த 1000 ஹோம் லோன் பூல் பண்ணி ஒரு ஷேர் வச்சுருக்காங்க இல்லையா, இதில் ஒரு 1% ஆஃப் த ஷேர் அவங்க வச்சுருக்காங்கன்னு நம்ம வச்சுப்போம். அப்படின்னா இஎம்ஐ பே பண்ண 1% வந்து இவங்களுக்கு போய் சேரும். ஸோ இதன் மூலயமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அவங்களோட இல்லிக்விட் ஹோம் லோனை கேஷ்லாம் மாற்றலாம். ஸோ கிரெடிட் ரிஸ்க் வந்து கம்மியாகும். இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்களோட அசட் கிளாஸை பெட்டர் ரிட்டர்ன்ஸோடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டுக்கு தேர் வில் பி இன்க்ளூட் டிரான்ஸ்பரன்சி, பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி அண்ட் லிக்விடிட்டியுமே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிடிசிஸை வந்து வெறுமான வாட் டு சே எப்படி இருந்துச்சுன்னா, அந்த தே வில் பி சோல்டு த்ரூ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் தே வில் கிவ். ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் அவங்க லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அந்த பேங்க்ஸ் வந்து அங்கே போய் கொடுப்பாங்க, தட் என்கிட்ட இவ்வளோ ரோலுக்கு வர்த் உள்ள இவ்வளோ ஹோம் லோன்ஸ் உரியது எல்லாத்தையும் நான் பூல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், மேக் மீ செல் திஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு செல் பண்ணுவாங்க. இப்போ அப்படி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகாமல் என்எஸ்சிலேயே they can find this PTC stocks. So PTC holders வந்து they can 10 லட்சத்துக்கு மேலே அவங்க வந்து ஒரு PTC ஹோல்டர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு அப்படின்னா he can sell that to other investors. ஸோ அனதர் இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு செல் பண்ணலாம். ஸோ அதுதான் மார்க்கெட் பேக்டு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து இதை என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் நாளில் பிஎஸ்சி மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மொத்தம் 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ மற்றதுலேயும் தே கேன் இஷ்யூ. ஸோ இதை யார் இஷ்யூ பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் RMBS டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேக்கிங்கில் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் ஹவுசிங் லோன் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஆர்கனைசிங் அத்தாரிட்டி இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஆஃப்கோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட அப்ரூவல் இல்லாமல் தே கான் டூ திஸ். ஸோ இதில் வந்து லாங் டேர்ம் AAA ரேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் தே வில் பி கிவிங். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது மட்டும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் அன்லாக்கிங்காக இது கொடுக்குறது தான். பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ்லாம் செக்யூரிட்டைஸ்ட் டெப்ட். ஸோ நான் ஏற்கனவே செக்யூரிட்டைசேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். மோர் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் செக்யூரிட்டைசேஷனும். ஸோ அது யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ ரேட்டிங்லாம் இருக்கணும். நம்பர் ஆஃப் பிடிசிஸ் இஷ்யூ பண்ணது எவ்வளோன்னா 1 lakh யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 1 lakh தான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஒரு யூனிட். அண்ட் ரேட்டிங் வந்து AAA SO பை கிறிசில் அண்ட் கேர் ரேட்டிங்கோட AAA ரேட்டிங் இருந்திருக்கு. ஃபார்ம் வந்து டிமேட் ஃபார்ம் தான் எப்போவுமே. அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் டு அவங்களோட கூப்பன் டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக் புக் ப்ரொவைடர் ஆஃப் என்எஸ்சியோடதில் தான் தே கேன் கோ அண்ட் செக். ட்ரேடபிலிட்டி எலிஜிபிள் ஃபார் ட்ரேடிங் இன் செகண்டரி மார்க்கெட் டூ. ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் ஒருவேளை அதில் உள்ள லோன்ஸில் ஏதோ ஒரு லோன் வந்து சரியில்லை, அது வந்து ஒரு ஜென்தால் மாதிரியான கம்பெனியோடது அப்படின்னா they can sell it in secondary market. Of course கம்மியான ரேட்டுக்கு தான் they can sell. issue size வந்து 1 crore, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கூப்பன் ரேட் 7.28 ப்ரீமியம் அண்ட் மெச்சூரிட்டி அப்ராக்சிமேட்லி 20 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இஃப் தே வாண்ட் தே கேன் டேக் தட் பேக். ஸோ இந்தியாவுக்கு இது ஏன் பிக் டீல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான பிடிசி லிஸ்டிங் இன் டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதன் மூலிமா மார்க்கெட் ப்ராக்டிஸை அதிகமாக டெவலப் பண்ணும், அதிகமான ஃபினான்ஷியல் மார்க்கெட் க்ளோஷர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரும். அண்ட் இந்தியன் பாண்ட் மார்க்கெட் அண்ட் செக்யூரிட்டைசேஷன் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஹெச்எஃப்சிஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட ஃபண்ட்ஸ் எஃபெக்டிவாக ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஹெச்எஃப்சிஸோட மேஜர் ஃபண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா பேங்க்ஸ் கிட்டேருந்து. இப்போ
பேங்க்ஸ் கிட்டேயே அந்த லிக்விடிட்டி இல்லை அப்படின்ற போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு தே கேன் கோ. பிகாஸ் பேங்க்ஸில் இப்போ லிக்விடிட்டி கன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணுற வரையும் ஹெச்எஃப்சிஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு ஃபண்டு தேவைப்படுதுன்னா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு தே கேன் கோ. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனை என்கரேஜ் பண்ணும், ட்ரஸ்ட்டு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனில் அவங்களால தே கான் ட்ரஸ்ட் மோர். இப்போ என்எஸ்சிலே இருக்குன்னா தே கேன் ட்ரஸ்ட் இல்லையா, மோர் ஸ்க்ரூட்டினிக்கு அப்புறம் தான் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரெகுலேட்டரி ஓவர்சைட் கீழே தான் கண்டிப்பாக இருக்கும், செபி கீழே தான் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணி பீப்புள் வில் ஆல்சோ கம் அண்ட் பை. ஸோ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் தான், இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு தான் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தட்ஸ் இட். இதெல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு இன்னும் நம்ம வார் ஃபுல் ப்ளோன் வார்க்குள்ளே இல்லை. நம்ம வந்து இன்னமும் அவங்களோட பிளேசஸ் எதையும் சிவிலியன் பிளேசஸை அட்டாக் பண்ணல, டெரரிஸ்ட்டை மட்டும்தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்த அவுட்லுக்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் மேபி இதெல்லாம் மாறலாம். பட் குளோபல் ஃபினான்ஷியல் ஃபர்மான மார்கன் ஸ்டான்லி தான் புல்லிஷ் அவுட்லுக்குன்னு இந்தியன் ஈக்விட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றே நம்ம பார்த்தோம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் விட டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது ஈக்விட்டி ஷேர்ஸில். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் பேக் டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்கன் ஸ்டான்லியுமே அதை தான் சொல்லியிருக்காங்க, ஒரு யூஎஸ் பேக்டு குளோபல் இன்வெஸ்டர் பேங்க்கு. ஸோ நம்மளோட டார்கெட் இன் இந்தியா வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. டோவிஷ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் டோவிஷ் அண்ட் புல்லிஷ் இதை பற்றின மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் நாட், இட் இஸ் அ மானிட்டரி பாலிசி ஸ்டான்ஸ். லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்தால் அது டோவிஷ் ஆர்பிஐன்னு அர்த்தம். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்துச்சு நம்மளோட ரெப்போ ரேட் அப்படின்னா அது புல்லிஷ்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அண்ட் தேங்க்யூ.